அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டான்சிலைட்டிஸ், தொண்டையில் சதை வளர்ச்சி, அதை பத்தி பார்க்குறோம். இப்போ பெரியவங்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அடிக்கடி தொண்டை வலி, தொண்டையில சைடில் அப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா 2 கட்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா விழுங்க முடியாது, விழுங்கினா வலிக்கும். குழந்தைங்களா இருந்தால் வலிக்குதுன்னு சொல்ல தெரியும், சாப்பிட முடியல, விழுங்க முடியலன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் வச்சிடும், அப்படி வீங்கி போயிடும், காய்ச்சல் வரும். எவ்வளோதான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கூட சில நேரங்களில் அது கரையவே கரையாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த தொண்டையில் சர்ஜரி பண்ணணும், டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வருடம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு தொடர்ந்து இருக்குது, ஒரு 5 முறை 6 முறை 10 முறை டாக்டர்கிட்ட போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் குணமாகும், ஆனால் நிறைய நேரத்தில் குணமே ஆகாது. காய்ச்சல், இன்ஃபெக்ஷன், அப்போ விழுங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை நம்ம தாங்க முடியாத ஒரு அவசரத்தில் டாக்டருங்க சொல்லும்போது அறுவை சிகிச்சை அப்படின்ட்டு டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். அது சிலருக்கு ஓகே ஆகிடும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸே சவுண்ட் மாறிடும், ஒரு கிளியர் வாய்ஸ் இருக்காது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், முடிஞ்ச அளவு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் தொண்டையில் சதை வளர்ச்சியை குணமாக்க முடியும். சமீபத்தில் வேலூரில் ஒரு பிரபலமான மருத்துவமனையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், அவங்களோட சன்னுக்கு டான்சிலைட்டிஸ். அவங்க எனக்கு பழக்கமானவங்க. அப்போது ஃபோன் செய்து கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் இஎன்டி டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு நிறைய இது வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எதுக்குங்க சர்ஜரிலாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்தெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் கண்டிப்பாக குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே நான் சில உணவு முறைகள் சொன்னேன். காலை உணவாக பப்பாளி பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். சில அன்னாச்சி பழம் ரொம்ப சுவையாக இருக்கும், சில அன்னாச்சி பழம் புளிக்கும், சில அன்னாச்சி பழம் நம்ம சாப்பிடும்போது நாக்கிலே ஒரு நமைக்கும். அப்போது எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் இந்த அன்னாச்சி பழம், பைனாப்பிள் அவ்வளோ ஈஸியாக நம்மளே சாப்பிடுவோன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு சொல்ல வேணுமா, ரொம்ப டேஸ்டாக இருந்தால் சாப்பிட்டுடும், இல்லைன்னா எனக்கு வேணான்னு சொல்லிடும். அப்போ நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்தில் அது பழம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நான் ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், பப்பாயா டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, அதோட ஒரு பவுல் அன்னாச்சி பழம் எடுத்து தோல் சீவி நல்லா கட் பண்ணி தேனில் தொட்டு கொடுங்க. அதே போல் அத்திப்பழம் நீங்கள் தேனில் தொட்டு, இது 3 காலை உணவாக இதுதான் நீங்கள் கொடுக்கணும். வாழைப்பழத்தில் எந்த வகை வாழையும் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, அதுலேயும் பச்சை வாழை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. டான்சிலைட்டிஸ் உள்ளவங்கலாம் நைட்டில் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு பச்சை வாழைப்பழம் சாப்பிடுங்க, அடுத்த நாள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தொண்டையில் வலி, டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வரும். அதே போல் காலையில் எழுந்த உடனே ஒரு பசிக்குதுன்னு ஒரு அவசரமாக ஒரு பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால் அந்த டான்சிலைட்டிஸ் தொந்தரவு இமீடியட்டாக தெரியும். அதனால தான் டான்சிலைட்டிஸ் உள்ளவங்க ஒரு 3 மாதத்துக்காவது குறைந்தபட்சம் இந்த வாழையில் எந்த வகை வாழைப்பழமும் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க, அதுலேயும் பச்சை வாழைப்பழம் அறவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அட்வைஸே பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அந்த குழந்தைக்கு வேண்டியான ஆயுர்வேதிக் மருந்துகள்லாம் கொடுத்தோம். ஒரு 2 மாதத்தில் அவருக்கு இருந்த இந்த பக்கம் இவ்வளோ பெருசு, அந்த பக்கம் இவ்வளோ பெருசு, பஸ் வச்சுட்டு பேச முடியாமல், இருமல், சளி, தொண்டை வலி, அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்த குழந்தை இப்போது 6 மாதம் ஆகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த எல்லாம் கரைஞ்சி போச்சு, நல்லா இருக்காரு. இப்போ எந்த ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்கறதில்ல, ஒன்றுமே கிடையாது. இது போல் எங்கள் அனுபவத்தில் நிறைய டான்சிலைட்டிஸ் பேஷண்ட்க்கு இது வரைக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒருத்தருக்கு கூட நீங்கள் போய் சர்ஜரி செய்யுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதே கிடையாது. எங்ககிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமல் டான்சிலைட்டிஸை நீங்கள் கடைபிடிச்சா சரியாயிடும். எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வரீங்க, நாங்கள் பார்க்குறோம், கொடுக்குறோம், அவ்வளோதான்.
ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டியது யார்? நீங்கள் தான். அதனால் நீங்களோ உங்கள் குழந்தைங்களோ டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக சுடு தண்ணி தான் குடிக்கணும், சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். அடிக்கடி அந்த குழந்தைகளுக்கு சுடு தண்ணி தேன் கொடுங்க. அதே போல் பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 4 பல்லு பெருசாக எடுத்துக்கோங்க. பூண்டில் ஒரு முழு பூண்டு கூட எடுத்துக்கோங்க. நல்லா தோலை உரிச்சிருங்க. அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு டபுள் அமௌண்ட்டாக தேன் கலந்துருங்க. தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதை குழந்தைக்கு தொண்டை வலி, டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து குழந்தைக்கு வாயில் வச்சுருங்க. தேன் டபுளாக இருக்கிறதுனால அந்த காரம் அவ்வளோவா தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் தேன் எக்ஸ்ட்ரா சேருங்க, நோ ப்ராப்ளம். அதாவது 1 பங்கு பூண்டுனா 3 பங்கு கூட நீங்கள் தேன் கலந்துக்கலாம். அப்போ கலந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது அப்பப்போ எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த டான்சிலைட்டிஸால் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் படிப்படியாக குறையும். இதை தான் நான் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு கூட உங்களுக்கு சொன்னேன். பூண்டு வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலை கரைக்கும், அந்த இரத்த குழாய்களில் படிஞ்சிருக்கிறதெல்லாம் கரைக்கிற மாதிரி இந்த இன்ஃபெக்ஷனை வந்து அந்த வீக்கத்தை, அந்த இன்ஃப்ளமேஷன் ஆனதை வந்து அப்படியே கரைச்சிடும். அப்போது பார்த்திங்கன்னா த்ரோட் வந்து ஃபுல்லாக கிளியராக இருக்கும், நல்லா பேச முடியும், நல்லா சாப்பிட முடியும், நல்லா தண்ணியெலாம் குடிக்க முடியும். இல்லைன்னா விழுங்கவே முடியாது. 2 பக்கமும் வளர்ந்து அடிச்சுக்கிச்சின்னா அந்த கேப்பில் எப்படி சாப்பிட முடியும்? கேப்பே கிடையாது. எப்படி டான்சிலைட்டிஸ் உள்ளவங்க சாப்பிடுவாங்க? அதனால் டான்சிலைட்டிஸ் அப்படின்னாலே அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, பூண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுடுதண்ணி தான் குடிக்கணும், சுடுதண்ணி தான் குளிக்கணும். அந்த வகையில் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு அந்த டான்சிலைட்டிஸ் சரியாகும். அதனால் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பூண்டை அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு தேன் கலந்து குடிக்கலாம். அதே போல் சுக்கு காஃபி, பூண்டு பால், அப்புறம் பூண்டு பால்லையே மஞ்சத்தூள், அதுலேயே ஒரு சிட்டிக்கு சுக்கு பொடி, ஒரு சிட்டிக்கு மிளகுத்தூள் போட்டு நம்ம கொடுக்கலாம். பழங்களில் வந்து வேறு எந்த பழமும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா முதல்லையே பேஷண்ட்டுக்கு வந்து பயம், வலி. அதனால் பப்பாயா அண்டு பைனாப்பிள் தான் இந்த டான்சிலைட்டிஸுக்கு மிக மிக சிறந்த உணவு. என்ன நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.